கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பெரிதான கிருபையினால் நாம் தொடர்ச்சியாக தியானித்து வரும் 93 நாட்கள் நினைவு கூறுதல் தொடர் தியானத்தில் இன்று 66ஆம் நாள். இன்றைய நம் தியானத்தின் தலைப்பு வாரம் தோறும் அப்பம் பிட்குதல், சாதாரண உணவிற்கும் நினைவு கூறுதல் நாளுக்கும் உள்ள வேறுபாடு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்தில் நாம் ஒரு முக்கியமான வேறுபாட்டை பற்றி சிந்திக்க போகிறோம். அப்போஸ்தலராகிய பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20 முதல் 34 ஆகிய வசனங்களில் கர்த்தருடைய ராபோஜனத்திற்கும் விசுவாசிகள் கூடி உண்ணும் சாதாரண உணவிற்கும் இடையே உள்ள தெளிவான வேறுபாட்டை கோடிட்டு காட்டுகிறார். கர்த்தருடைய நினைவு கூறுதல் என்பது கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் ஒரு புனிதமான ஆசரிப்பு. ஆனால் வாரம் தோறும் விசுவாசிகள் கூடி பகிர்ந்து கொள்ளும் அப்பம் பிட்குதல் என்பது ஒரு அன்பின் விருந்து அல்லது உறவின் உணவாகும். இந்த இரண்டையும் குழப்பிக்கொள்வது கர்த்தருடைய பரிசுத்த அடையாளங்களை அவமதிப்பதாக முடியும் என்பதை நாம் உணர வேண்டும். கொரிந்து சபையில் ஏற்பட்ட ஒரு பெரிய குழப்பத்தை அப்போஸ்தலர் பவுல் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்தில், நீங்கள் ஓரிடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறான், ஒருவன் பசியாயிருக்கிறான், ஒருவன் வெறியாயிருக்கிறான். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுதல் அல்லவே என்று அவர் கடிந்து கொள்ளுகிறார். ஏன் அப்படி கடிந்து கொண்டார்? அங்கிருந்த செல்வந்தர்கள் ஏழைகள் வருவதற்கு முன்பே தாங்கள் கொண்டு வந்திருந்த உணவை சாப்பிட்டு முடித்தனர். அங்கே ஒருவன் பசியாயிருக்கிறான், மற்றொருவன் குடித்திருக்கிறான். புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உங்கள் வீடுகள் இல்லையா என்று பவுல் கேட்கிறார். அதாவது சாதாரணமாக அன்போடு ஐக்கியப்பட்டு புசிக்கும் உணவு முறைமையை பரிசுத்தமான கர்த்தருடைய பந்தியோடு அவர்கள் கலந்து விட்டனர். இந்த செயல் கர்த்தருடைய போஜன பந்தியின் பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சலாக்கியது. கர்த்தருடைய போஜன பந்தி என்பது ஒரு கொண்டாட்டமோ அல்லது பசி தீர்க்கும் விருந்தோ அல்ல. இயேசு கிறிஸ்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று மத்தேயு 26வது அதிகாரம் 26 மற்றும் 27வது வசனத்தில் சொன்னபோது அவை அவருடைய பலியின் பரிசுத்த அடையாளங்களாக இருந்தன. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 26வது வசனத்தில், நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் என்ற அப்போஸ்தலரின் வார்த்தைகள் ஒரு பரிசுத்தமான ஆவிக்குரிய பங்கேற்புக்கான அழைப்பு. எனவே இதில் பங்கேற்பதற்கு முன்பாக ஒருவன் தன்னைத்தானே நிதானித்து அறிந்து கொள்வது மிக மிக அவசியம். அப்படியானால் வாரம் தோறும் அவர்கள் அப்பம் பிட்கவில்லையா என்றால் பிட்டார்கள். யூதா 12 மற்றும் 2 பேதுரு 2வது அதிகாரம் 13 ஆகிய வசனங்களில் வேதாகமம் இதை அன்பின் விருந்து என்று குறிப்பிடுகிறது. இது நினைவு கூறுதல் ஆசரிப்புக்கு பிறகு விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் காட்டும் அன்பின் வெளிப்பாடு. இதில் பயன்படுத்தப்படும் அப்பமும் ரசமும் சாதாரண உணவே தவிர அவை கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறும் பரிசுத்த அடையாளங்கள் அல்ல. இவ்விதமான அன்பின் விருந்து முறைப்படியும் ஒழுக்கத்தோடும் செய்யப்படும் போது அது பாராட்டத்தக்கது. ஆனால் இதை கர்த்தருடைய போஜன பந்தியாக நாம் கருதக்கூடாது. பரிசுத்தமான நினைவு கூறுதல் அடையாளங்களை சாதாரணமாக கருதுவது ஆபத்தானது. எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் உள்ளவனாய் இருப்பான் என்று 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 27வது வசனத்தில் அப்போஸ்தலர் பவுலால் நாம் எச்சரிக்கப்படுகிறோம். கர்த்தருடைய சரீரம் என்னவென்று நிதானித்து அறியாமல் சாப்பிடுகிறவன் தனக்கு தண்டனை வரும்படியே சாப்பிடுகிறான். சாதாரணமான உணவையும் கிறிஸ்துவின் மீட்கும் பொருள் பலியின் பரிசுத்த அடையாளங்களையும் வேறுபடுத்தி பார்க்க தவறுவது நமது ஆவிக்குரிய வாழ்வில் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். எனவே பிரியமானவர்களே, நினைவு கூறுதல் நாள் என்பது மிகுந்த பக்தியோடும் சுய பரிசோதனையோடும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு பரிசுத்தமான அனுசரிப்பு. வாரம் தோறும் நாம் பகிர்ந்து உண்ணும் உணவு என்பது விசுவாசிகளின் ஐக்கியத்திற்கான ஒரு சாதாரண அன்பின் விருந்து. அப்பத்தையும் பாத்திரத்தையும் நாம் எடுக்கும்போது அது கர்த்தருடைய உன்னத பலியை அறிவிப்பதற்காக இருக்க வேண்டும். நாம் கேட்ட இந்த சத்தியத்தை நம்முடைய இருதய பலகையில் எழுதி கொள்வோமாக. தேவ கிருபையும் இரக்கமும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துவதாக. அன்பு சகோதர சகோதரிகளே, நமது 93 நாட்கள் தொடர் தியானத்தில் நாளைய நமது தியானத்தின் தலைப்பு நினைவு கூறுதல் வருடாந்திர அனுசரிப்பு. இதற்கான ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை நாம் சந்திப்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதுபோன்ற அநேகம் ஆழமான சத்தியங்களை முழுமையாக பார்க்க நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள்.